இங்க சாராங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட நைட்டு பார்ட்டி பண்ண வெளில போறா. அதே நேரத்துல அவங்க அப்பா அம்மா வந்து அவளோட ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க, சாரா இல்ல. அடுத்த நாள் சாரா பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து பைக்ல இறங்குறதா அவங்க அப்பா பாத்துறா. அதை பார்த்தோன்னே சாரா கிட்ட சண்டை போறா. சாரா அவகிட்ட நான் அப்படிதான் போவேன்னு சொல்லி சண்டை போட்டு போறா. ஒரு நாள் சாரா அவங்க அம்மா கிட்ட எனக்கு 18 வயசு ஆனோன்னு நான் வீட்டை விட்டு வெளில போயிடுறேம்மா, நானே படிச்சுக்கிறேன், எனக்கு வேண்டுகிறத நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றா. உடனே சாராவோட அம்மாவும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்றாங்க. இது சாராவோட அப்பா வெளியே என்ன கேட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் சாராவோட அம்மா ஷாப்பிங் பண்ணணும்னு வெளில போறாங்க. அப்ப சாராவோட அப்பா கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு பாக்ஸ் எடுத்து போய் வைக்கணுவான்னு சொல்லி சாரா கூட்டிட்டு போறா. பெட்டியை தூக்கிட்டு கீழே உள்ள பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம்ல சாரா அவங்க அப்பா உள்ள போறாங்க. அப்ப சாரா இந்த மாதிரி ஒரு ரூமை நான் பார்த்ததே இல்லைன்னு பேசிட்டு இருக்கா. அதே நேரத்துல சாராவோட அப்பா அவளை உள்ள வச்சு பூட்டிட்டு வெளில வந்துடுறான். சாரா கதவை தட்டுறா, ஆனா அவன் திறக்கவே மாட்டேங்கிறான். என்ன மதிக்காம இருந்தல, உனக்கு இனிமே இதான் இடம், இங்கதான் நீ இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த ரூமோட டோர்ல ஒரு லாக்கர் இருக்கும். அதுல நம்பர் போட்டு போட்டு பாக்குறா. 3 முறை தப்பா போட்டுனே அங்க இருக்க பவர் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மேல ஜான் போய் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான். அவங்க அம்மா சாரா காணா போயிடுச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், காலைல வந்துடும், போய் படுங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் சாரா அவங்க அப்பா அடிச்சு போட்டாங்க, தப்பிச்சு போலான்னு பாக்குறா. ஆனா அவங்க கிட்ட மாட்டிக்கிறா. அதே நேரத்துல சாராவோட அம்மா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க ஜான் வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்றான். சாராவோட பாய் ஃப்ரெண்ட் அவளை தேடி வருவான். அப்ப சாரா எங்கன்னு கேட்பா. அதுக்கு அவங்க அப்பா பக்கத்து வீட்டுல இருக்க வின்சென்கிறவனோட ஓடி போயிட்டேன்னு சொல்லுவா. ஒன்னு சாராவோட பாய் ஃப்ரெண்டும் சோகமா அங்கிருந்து போயிடுறான். அந்த ரூம்ல அடிச்சு 7 நாள் கழிச்சு சாராவோட பிறந்த நாள் வருது. அன்னைக்கு சாராவுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு ஜான் கீழே போறான். நான் சொல்றதே கேட்டேன்னா நீ கேக்குற எல்லாமே கிடைக்கும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் சாராவுக்கு புரியல. அதுக்கப்புறம் ஒரு ரெட்டை ட்ரெஸ் கொடுத்து அவளை போட்டு வர சொல்றான். சாராவும் போய் போட்டுட்டு வரா. அதுக்கப்புறம் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு ரொம்ப மோசமா சீரழிக்கிறான். ஒரு நாள் சாரா அவங்க அப்பாவை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்றா. அதை தெரிஞ்சு சாராவோட அப்பா அவளை போட்டு ரொம்ப அடிச்சுட்டு அவளை மறுபடியும் சித்திரவதை பண்றான். இப்போ சாராவை அந்த ரூம்ல அடைச்சு 364 நாள் ஆகுது. அப்போ சாராவை பார்த்தா பிரெக்னண்டா இருக்கா. ஒரு நாள் சாராவுக்கு திடீர்னு வயிற்று வலி வருது. உடனே அவளுக்கு அவளே பிரசவம் பாக்குறா. அப்பா அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு மேரின்னு பேர் வைக்கிறா.